மிளகு ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி அதையும் வந்துட்டு தாளிக்க சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 1½ கப் அளவு அரிசி, 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூவை மேஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1லேருந்து 2 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான், நமக்கு தேவையான டேஸ்டியான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டெம்பிள் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்களோட ஃபேவரட் தால், சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம்.